ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழக அரசு திட்டங்கள் அப் டு 2024 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். 2025க்கானதை நம்ம தனியாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது 2025ல் தமிழக அரசு திட்டங்கள் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இது வந்து செப்டம்பர் 15, 2022 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 15 வந்து அண்ணா பர்த்டே. ஓகேவா? ஸோ காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் குழந்தைங்களுக்கு. எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை சிம்மக்கல் ஆதிமூலம் தொடக்கப்பள்ளியில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1545 அரசு தொடக்கப்பள்ளிகளில் தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்போ வந்து விரிவாக்கம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 25, 2023 வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா ஸ்கூல்லையும் எல்லா தொடக்கப்பள்ளியிலையுமே இலவசமாக காலை உணவு வந்து வழங்கப்படுவது நம்மளோட கண்ட்ரிலேயே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஒரே மாநிலம்னா அது நம்ம மாநிலம்தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளிகளையும் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2024 ஜூலை 15 அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி திருவள்ளூர் மாவட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? எல்லா டீட்டெயில்ஸும் இல்லைனாலும் அட்லீஸ்ட் அந்த திட்டம் எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா எக்ஸாம்லேயுமே நீங்கள் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்குறாங்க, எந்த திட்டம் எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது. இப்போ முடிஞ்ச குரூப் 4ல் கூட ஒரு கொஷின் வந்திருந்தது, எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கிற டேட் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். ஓகேவா? இந்த திட்டம்லாம் இப்போவுமே இருக்குது. ஓகேவா? இந்த ஸ்கீம்லாம் இப்போவுமே வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட் வந்து இயர் வந்து வேறையாக இருந்தாலும் நம்ம இப்போயும் பார்த்துக்கிறது பெட்ரு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15, 2023 அண்ணா பர்த்டே அப்போது. எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா காஞ்சிபுரம். இது வந்து மந்த்லி வந்து 1000 rupees வந்து குடும்ப தலைவிகளுக்கு வந்து வர மாதிரி இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு என்ன தகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா, 21 years கம்ப்ளீட்டான பெண்கள் திருநங்கைகளுக்கு கொடுப்பாங்க. ஆண்டு வருமானம் வந்து 2.5 lakhsக்கு கம்மியாக இருந்தால் மட்டும்தான். சப்போஸ் நமக்கு நிலம் இருக்குது அப்படின்னா 10 ஏக்கருக்கு கம்மியாக இருக்கணும். அதுலேயுமே வந்து நிறையா சப்டிவிஷன்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கார் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. நெக்ஸ்ட்டு விடியல் பயண திட்டம் 2021 May 8 அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு இலவச பேருந்து பயணம். ஓகேவா? அதாவது எல்லா லேடிஸ்க்கும் திருநங்கைகளுக்கும் வந்து பஸ் வந்து ஃப்ரீயாக போய்க்கலாம். கவர்மெண்ட் பஸ்ஸில் எங்கேருந்து எங்கே வேணாலும் பயணம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இது சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, மக்களை தேடி மருத்துவம் திட்டம். ஆகஸ்ட் 5, 2021 இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணப்பள்ளி கிராமம், கிருஷ்ணகிரி மாவட்டம். அதாவது 45 yearsக்கு மேற்பட்டவர்கள் அண்டு ஆல்சோ மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. என்னென்னதுக்கெலாம் நம்ம வந்து இதை செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீரிழிவு நோய்கள், இரத்த அழுத்தம், சிறுநீரக நோய்களுக்கு பரிசோதனைகள், வீடு வீடாக சென்று சோதனைகள், புதிதாக பிறந்த குழந்தைகளின் பிறப்பு குறைபாடுகளை கண்டறிவதற்கான பரிசோதனைகள் இதில் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாதம் பாதுகாப்போம் திட்டம். ஜூலை 15, 2024. ஆக்சுவலாக ஜூலை 15 வந்து ஒரு தலைவரோட பர்த்டே. அந்த தலைவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சென்னையில். சர்க்கரை நோயால் ஏற்படும் பாத பாதிப்புகளை தொடக்க நிலையிலேயே கண்டுபிடிப்பது தான் இதனோட முக்கிய நோக்கமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கால் வந்து யாரும் இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழகம் முழுவதுமே செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தோட இன்னொரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம். இப்போது ஃபேக்ட்ரிஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்காக இது ஸ்டார்ட் பண்ணாங்க. Jan 10, 2024 எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா திருவள்ளூரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 50 லட்சம் தொழிலாளர்களை பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமாக இருந்தது. நெக்ஸ்ட்டு புற்றுநோய் பரிசோதனை திட்டம்.
புற்றுநோய் பரிசோதனை திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Jan 22, 2024. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் இது வந்து பண்ணுவாங்க. வாய் புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், கேன்சர் ரிலேட்டடானது எல்லாமே எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு, ராணிப்பேட், கன்னியாகுமரி, திருப்பத்தூர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் February 5, 2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலுமே இந்த ஆய்வு பரிசோதனை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் May 2021 May 21 அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த திட்டம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம்லேருந்து 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான திட்டம். ஓகே, எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா தொட்டபெட்டா ஊராட்சி முத்தோரை குழந்தைகள் மையம், நீலகிரி மாவட்டத்தில் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. ஸோ December 18, 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க? செங்கல்பட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட்டை வந்து தடுக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணது தான் இது. தமிழகத்தில் சாலை விபத்துகளில் காயமடைந்தவர்களுக்கு முதல் 8 மணி நேரத்திற்குள் மருத்துவ சேவை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கம்தான் இந்த இன்னுயிர் காப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. சில தனியார் துறைக்கு உட்பட்ட மருத்துவமனைகளிலும் இந்த திட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொலைபேசி எண் 102. ஓகேவா? இப்போ வீட்டில் யாருமே இல்லை, திடீர்னு நமக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அதுக்காக க்ரியேட் பண்ணது தான் இந்த கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொலைபேசி எண் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 19, 2024 மக்கள் நல வாழ்வுத்துறை சார்பில் 102 மருத்துவ எண் சேவை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. ஓகேவா? ஒரு கர்ப்பிணியை வந்து 5 முறைக்கு மேலே வந்து தொடர்பு கொள்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து எமர்ஜென்சியில் வந்து உயிரிழப்பை தடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நடப்போம் நலம் பெறுவோம் ஹெல்த் வாக் திட்டம். ஓகேவா? இதை யார் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சார். ஓகேவா? இது வரைக்கும் மென்ஷன் ஆனது வந்து சிஎம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? இது வந்து உதயநிதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. November 4, 2023 எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துலக்ஷ்மி பூங்கா, அடையாறு, சென்னை. டெய்லியுமே எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா 30 minutes வந்து நம்ம வந்து நடக்கணும். அந்த மாதிரி நடக்கிறோம் அப்படின்னா அதனால் நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து எல்லாருக்கும் விழிப்புணர்வாக சொல்கிறது தான் இந்த நடப்போம் நலம் பெறுவோம் ஸ்கீம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம் July 6, 2024 அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட தலைமைச் செயலகம் வந்து சென்னை தான். தலைமைச் செயலகம் சென்னையில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. தமிழகத்தில் அனைவருக்கும் அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சியாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். ஸோ ரிமைனிங் ஸ்கீம்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கான கொஷின் வந்து வீரா மீட்பு வாகனம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. அதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அது எதுக்கானது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.